மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். இந்த மனித பிறப்பை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிப்போம். நெல்லு இப்போ என்ன சொன்ன? இந்த மனித பிறப்பை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றின்னு சொன்னேனே. பாத்தியா? நம்ம சித்தர் ராமதேவர் ஐயாவோட அதிசயம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிசயத்துக்கும் இந்த பிறவின்ற வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்படியா? அது என்னென்ன சம்மந்தம்? அது என்ன சம்மந்தம்னாப்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐயாவுடைய அதிசயம் என்ன தெரியுமா? ஐயா பலருக்கு அவங்க எடுத்த முற்பிறவி, இனிமே எடுக்க போகிற அடுத்த பிறவி முதற்கொண்டு பல பேருக்கு ஐயா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முன்பிறவி பின்பிறவின்னு சொன்னீங்களே, அப்படின்டா என்னண்ணே? அது என்னண்டா, நீ ராமஸ்ரீ. இந்த பிறவியில் நீ ராமஸ்ரீயாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல பிறவிகள் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் உன்னுடைய அடுத்த பிறவியாக தான் இந்த பிறவிக்கு வந்திருக்க. இனிமே இந்த பிறப்பு முடிச்சுட்டு அடுத்த பிறவிக்கு நீ வேற ஏதோ ஒரு பிறப்பாவோ வேற ஏதோ ஒரு பேரில் நீ பிறக்கத்தான் போற. அதுதான் முற்பிறவி பின்பிறவி. ஐயா இப்போ முற்பிறவி பிற்பிறவின்னு சொன்னதான் சொன்னீங்களே, அந்த நிகழ்வை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அது என்ன நிகழ்வுன்னாப்பா, ஒரு தடவை ஐயா பூங்குளத்தில் எப்பவும் போல் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி அருள்வாக்கு சொல்லும் போது பலருக்கு அவங்களுடைய முற்பிறவி, அதாவது அவங்க இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிறப்பாக இருந்தாங்க, அடுத்து என்ன பிறப்பு எடுக்க போகிறாங்கன்றத பலருக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. இது எலஞ்சிமூர் முதலாளி வீடுன்னு சொல்லுவாங்க. பெரிய வீடு, அவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க. அவங்களுக்கு இது தெரிய வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த முதலாளி வீட்டோட வாரிசுக்காரர் ஒருத்தர் பூங்குளத்தில் ஐயாட்ட வந்திருக்காங்க. ஐயாட்ட இப்போ இந்த ஜென்மத்தில் முதலாளி இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த மூதாதையர், அவர் என்ன பிறப்பாக இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஐயா அவர் என்ன பிறப்பாக இருந்தாருன்ற ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்படி ஒருத்தருக்கு முற்பிறவி பின்பிறவின்னு ஐயா சொல்கிறத பார்த்துட்டு ஐயா கூடவே எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாலே, ஏன்னா அதில் ஐயா கூடவே இருப்பாங்க, ஹெல்ப்புக்காக பக்கத்துலேயே இருப்பாங்கன்னு. அப்படி ஒரு நபருக்கு ஆர்வம் வந்துருச்சு. நம்மளுடைய முற்பிறவி பின்பிறவி கேட்டால் என்ன ஐயாட்ட அப்படின்ட்டு அந்த ஆர்வ மிகுதியில் என்ன செய்கிறாங்க, அவர் கேட்டுடுறாரு. ஐயா, இப்படி நிறையா பேருக்கு சொல்கிறீங்க, முன்னாடி பிறவியில் நீ இன்னவா இருந்திருக்க, அடுத்த பிறவியில் நீ இன்னவா இருக்க போகிறேன்ட்டு, என்னோட முற்பிறவியில் நான் என்னவா இருந்தேன் ஐயா, கொஞ்சம் சொல்லுங்களேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஆர்வத்தில் கேட்குறாங்க. அதோட ஐயா இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், தெரியாமையா சும்மா வளர்கிற மாதிரியாடா சொல்லியிருக்கேன், உனக்கு சொல்ல முடியாதா, என்ன கேள்வி இது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் ஐயா, உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் எனக்கு கேட்க கூச்சமாக இருந்துச்சு, அதான் இப்போ கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதோட ஐயாவும், உன் முற்பிறவி என்னன்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்க. நீ முன்னாடி பிறவியில் சின்ன வயசில் இறந்து போயிட்டேன்னு சொல்கிறாரு. அதோட கேட்டுக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சின்ன வயசுலேயே இறந்துட்டேனா, என்னையா சொல்கிறீங்க? ஆமாப்பா, பொறுமையாக கேளு. நீ முன்னாடி பிறவியில் ஒரு ஐயர் வீட்டில் பிறந்திருந்த. அந்த வீட்டில் நீ சின்ன வயசுலேயே உனக்கு முதுகில் ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு. வைத்தியம் பார்த்துருக்காங்க உனக்கு, ஆனால் உனக்கு சரியாகலை. அதோட நீ அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த நோயாலேயே நீ இறந்துட்ட. அவர் கேட்குறாரு, ஐயா இப்போ போன பிறவியில் எனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஐயா சொல்கிறாரு, உனக்கு ஒரு அக்கா மட்டும் இருந்திருக்காங்க, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க, ரொம்ப வயசான மூதாட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உன் வாழ்க்கையே மாற்றிடும், அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக கேளு. நீயோ பல வருஷமாக கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்போ என்ன செய்ய, அவங்கள பார்க்க போ. நான் அவங்க எங்கே இருக்காங்கன்ற விலாசம் கொடுக்குறேன். அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க. நான் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே செய், உன்னோட வாழ்க்கையே மாறிடும், சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. அதோட அவர், என்னன்னு சொல்லுங்கய்யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோட ஐயா சொல்கிறாரு, இப்போ நீ உன்னோட அக்காவை பார்க்க போகிற இல்லையா, உன்னோட அக்காவுக்கு 2 பசங்க. அவங்க அரசாங்க வேலையில் நல்லா வசதியாக தான் இருக்காங்க. உங்கள் அக்கா மதுரையில் இன்ன தெருவில் இன்ன நம்பர் வீட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு நான் சொல்கிறேனோ அப்படியே பேசணும். இன்னொரு ஆளையும் துணைக்கு கூட்டிகிட்டு போனவுடனே வீட்டு கதவை தட்டு. அவங்க உன்னோட அக்கா வயசானவங்களாக இருக்காங்க, அவங்க வெளில வருவாங்க. தண்ணி வேணும் அப்படின்னு கேளு. மேலையும் கீழையும் பார்க்கும் போது நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கும்.
அதுக்கு நீ பக்கத்து ஊர் தான், இந்த கோயிலில் சுற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாகமாக இருக்குது அதனால தான் தண்ணி கேட்குறோன்னு தண்ணி திரும்ப கேளு. அதோட அவங்க வந்து உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கொடுக்கும்போது நீ என்ன செய்யி, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான்ல அப்படின்னு சொல்லு. அப்போ தான் உன்னை வந்து கூர்மையாக கவனிக்க ஆரம்பிக்கும். என் தம்பியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், அது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க தானே, அவங்க அரசு வேலையில் இருக்காங்க தானேன்னு இப்போ இதை சொல்லு. அதோட இன்னும் கூர்மையாக கவனிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது என்னை பற்றி சொல்லிவிட்டு நீ யாருன்ற விவரத்தை அவங்கள்ட்ட சொல்லு. அதோட உனக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. அந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் வாழ்க்கை மாறுறதை நீயே பார்க்க போகிற. இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏழ்மையாக இருக்கேன்றல அந்த நிலமை அந்த நிமிஷத்தோட மாறப்போகுது. சரியா, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்ட்டு வழி அனுப்புகிறாங்க. அதோட இவர் வந்து ஐயா சொன்ன விலாசத்துக்கு கரெக்டாக அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அதே மாதிரி இருக்குது. ஐயா சொன்ன மாதிரியே இருக்குது அந்த தெரு, அந்த வீடு எல்லாம். அதோட அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஐயா சொன்ன மாதிரியே கதவை தட்டுறாங்க. அந்த மூதாட்டி வர்றாங்க. அவங்க ஐயா சொன்ன மாதிரியே நடக்குது. ஐயா எப்படி சொன்னார், தண்ணி கேளு, மேலைங்களையும் பார்க்கணுன்னாங்களா, அவங்க மேலைங்களையும் பார்க்குறாங்க. அதோட எந்த ஊருன்னு கேட்குறாங்க, பக்கத்து ஊருன்னு சொல்லிக்கிறாங்க இவங்களும். அதோட தயக்கத்தோடு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்களா. ஐயா சொன்ன மாதிரியே சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு முதுகில் கட்டி வந்து அவன் இறந்து போயிட்டான், சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க திகச்சிடுறாங்க, கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் தம்பி இறந்தது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு, நீங்கள் யார், எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அரசு உத்தியோகத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த பாட்டிக்கு வந்து, அந்த மூதாட்டிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அதோட அவங்க சொல்கிறாங்க, அக்கா நான் தான் அந்த போன பிறப்பில் உங்களுக்கு தம்பியாக பிறந்து இறந்தது அப்படின்றாங்க. அவங்க திகைச்சு போயிடுறாங்க. இது என்னடா, என் தம்பி தான் அப்போவே இறந்துட்டானே, இப்படி எப்படி வந்தான், அவனை ஈமைக்கிரியெல்லாம் செஞ்சுட்டாங்க, நீ எப்படிப்பா என் தம்பியாவ? இல்லைக்கா, அது போன ஜென்மத்தில் நான் எடுத்த பிறப்புக்கா, இந்த ஜென்மத்தில் நான் ஏனாதின்ற ஊரில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இதை என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கை வரல. இப்படி வந்து யாராவது நான் போன ஜென்மத்தில் உங்கள் தம்பியாக இருந்தேன், இந்த ஜென்மத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா யாராவது நம்புவாங்களா? அவங்க நம்பலை. அதோட இதெல்லாம் எப்படிப்பா சொல்கிற, என்னப்பா சொல்கிற இப்படி அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைக்கா எங்கள் ஊரில் ஒரு சாமி இருக்கார், அவர்கிட்ட வந்து என்னோட முற்பிறப்பு பின்பிறப்புலாம் என்னன்னு நான் ஒரு நாள் கேட்டிருந்தேன். அதோட அந்த சாமி தான் சொன்னார், நீ வந்து முற்பிறவியில் ஒரு ஐயர் வீட்டில் பிறந்த, உனக்கு முதுகில் கட்டி இருந்து அதனால நீ இறந்துட்ட, உனக்கு ஒரு அக்கா மட்டும் இப்போ இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, இன்ன விலாசத்தில் இருக்காங்க, இன்ன தெருவில் இருக்காங்க அப்படின்ட்டு முதற்கொண்டு வீட்டோட நம்பர் முதற்கொண்டு சொல்லி, வீடுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு முதற்கொண்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அது போக உங்கள் பசங்க 2 பேர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறதும் ஐயா சொல்லி தான் எனக்கே தெரியும், அதனால தான் நாங்கள் வந்தோம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெளிவாக வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், இப்படி இருக்கும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லவும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதோட கண்ணில் கண்ணீர் ஓடி, வாப்பா வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு உபசரித்து தன்னோட பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி வர வச்சு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி, நல்லா இருக்கியா அப்படின்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாசமாக பார்த்துடுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி மரியாதையே தனியாகுது, கவனிப்பு வேற விதமாக இருக்குது. அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு என்னண்டா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்படிப்பட்ட சாமியை நாங்கள் பார்த்தே ஆகணுமே, இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு வியந்து போகிறாங்க. அதோட நாங்களும் வர்றோம், எங்களையும் அந்த சாமி பார்ப்பாங்களா, கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை ஒரு நாள், நீங்கள் வரும்போது நான் உங்களை சாமிகிட்ட போய் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கிளம்புறேன், எனக்கு வேலையாக இருக்குது, அங்கே வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. நல்லா வழி அனுப்பி வச்சு செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதோட ஐயாவை பார்க்க அவங்களும் குடும்பத்தோடு வர்றாங்க. யார், இவர் இந்த நபருடைய முன்பிறவி அக்கா. அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களும் நிறையா விஷயங்கள் பார்த்து கேட்டுட்டு அதோட போக வர இருக்காங்க. எங்கே, அவங்களுடைய இந்த பிறவியில் தம்பியாக இருந்தாங்க இல்லையா போன பிறவியில், அவங்க வீட்டுக்கு போக வர இருக்காங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களும் உதவிகள் செஞ்சு நல்லா பார்த்துக்கிடுறாங்க. அவங்க நிலைமை ஐயா சொன்ன மாதிரியே மாறிடுச்சு. இப்படி ஒருத்தரோட முற்பிறவின்னு சொல்லி, அடுத்து பலருக்கு பிற்பிறவின்னு சொல்லி, இப்படி அசாத்தியமான விஷயங்களை ஐயா செஞ்சுருக்காரு. பார்த்தியா?
முற்பிறவி இப்போ சொல்லியிருக்காங்களேனே ஐயா, இந்த மாதிரி யாருக்காவது அடுத்த பிறப்பு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்லியிருக்காருன்னா நம்ம சிவபுராம ஐயாவுக்கே சொல்லியிருக்காங்க. அந்த அதிசயங்களை அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆன்மீகத்தில் இருக்கிற சிலரே சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த பிறவி முற்பிறவிலாம் கிடையாது, நீ எடுக்கிற பிறப்பு தான் உனக்கு பிறப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாரு, ஐயா வந்து ஒருத்தருடைய முற்பிறவியில் என்ன நடந்திருக்கு, என்னவா இருந்திருக்காங்க, எங்கே இருந்திருக்காங்கன்ற முதற்கொண்டு துல்லியமாக சொல்கிறாங்க, சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காங்க. பலருக்கு இந்த மாதிரி நிரூபித்து காட்டியிருக்காங்க. பலருக்கு வந்து நீ இன்ன பிறப்பாக இருந்த, உன்னோட அப்பா இன்ன பிறப்பாக இருக்காரு, இந்த ஊரில் இருக்காருன்னா சொல்லி போய் பார்க்க வச்சு அப்படியும் நிரூபித்து காட்டியிருக்காரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்மீகவாதிகளால் ஒரு பிறப்பு என்ன, எல்லா பிறப்பையும் சொல்ல முடியும். நிறைய பேர் அறியாமையில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிறவிலாம் கிடையாது, ஒரு பிறப்பு தான் அப்படின்ட்டு. பாத்தியா ஐயா அது இல்லைன்னு எப்படி நிரூபிச்சிருக்காருண்டு. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.